ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த DRL பார்த்தீங்கன்னா நம்ம 390 பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பெரிய அட்வான்டேஜ்னா இந்த TFT ஸ்கில் ஸ்விட்ச் டிசைன் கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஸோ கைஸ் இது ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம கேட்கும். இந்த பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டியூக் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டோமீட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டியூக் 250 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டியூக் 250 Gen 3 டியூக் 250 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓட்டியிருக்கோம். எங்கெங்கே ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ரேஸ் ட்ராக்ல ஓட்டியிருக்கேன், இதை வச்சு ஆஃப் ரோடிங் ஓட்டியிருக்கேன், எல்லாத்துலேயும் ஓட்டியிருக்கேன், மலை காடு எல்லாத்துலேயும் ஓட்டியிருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இதில், நான் இது சொல்கிறேன். அட்வான்டேஜ் நிறைய இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன். எனக்கு ஃபீல் பண்ணுற டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்வேன். பட் பைக்கில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பைக்கு குறை சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு இந்த 8 மாதம் இந்த ஜேர்னி, இந்த பைக்கோட ஜேர்னி என்ன ஃபீல் ஆச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட நெகட்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் யாரெல்லாம் வாங்கலாம், இந்த பைக் வாங்குறதுக்கு வர்த்தா, இந்த பைக் நான் வாங்கினதால என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது சேர்ந்து மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கெல்லாம் ஆளத்துருக்கோம் கண் போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பவுடர் அடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த லுக் வைஸ் சொல்லணும்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு லுக்கு, ஒரு மான்ஸ்டர் லுக் ஃபீல் கொடுக்கும். எனக்கு இந்த பொசிஷன் பண்ணும் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாம்பு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். சரி இந்த அப்புறம் இந்த DRL, ஸோ இந்த DRL பார்த்தீங்கன்னா நம்ம 390 பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொடுத்துருக்காங்க. Gen 3லே வந்து ஃபர்ஸ்ட் வந்த மாடலில் பார்த்தீங்கன்னா DRL கொடுக்கல, நார்மல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அது பேர் நிறைய பேர் வந்து இது வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக அப்டேட் கொடுத்ததுனால ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு நிறைய பேருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதனால 3 மாசம் ஆபரேஷன் வந்து நூலா இந்த லுக் உண்மையிலேயே ஷார்ப்பாக இருக்குங்க. ஏரோடைனாமிக்லையும் சரி எதுலையும் சரி எனக்கு இந்த லுக்கில் ஓட்டும் போது ஸோ எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு மாதிரி காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ரொம்பவே நல்ல ஃபீல். ஸோ கைஸ் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து LC4C கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டியூக் 250 Gen 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து அக்ரெசிவான பவருக்கு பஞ்சமே இல்லை. தென் அதுக்கப்புறம் நல்லா மைலேஜ் கொடுக்கும். ரைட் பை த்ராட்டில் வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஃபீச்சர்ஸ், நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு அதில் மைனஸே இல்லை, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் கிளச்சும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters ஆஃப் டேங்க். உண்மையிலேயே நல்ல ஒரு அப்டேட் இது. நான் 15 liters ஆஃப் டேங்க் வந்து நம்ம வந்து லாங் போகிறோன்னா 15 liters ஆஃப் டேங்க் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இது. நான் வந்து கேரளா ட்ரிப்லாம் போகும்போது எனக்கு வந்து ஃபுல் டேங்க் கொண்டு போயிருந்தோம். ஒரு உண்மையிலேயே நல்ல ஃபீச்சர். ஸோ கைஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளூலையும் சரி பிளாக் கலர்லையும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோஸியாக இருக்கும். ஸோ டேங்க் கம்பேர் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா Gen 2ல இருக்கிற பில்ட் குவாலிட்டி எனக்கு இதில் இல்லைன்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ இதோட குவாலிட்டி கொஞ்சம் ஓகே, நல்லா தான் இருக்கும். Gen 2 விட இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பட் கம்பேர் டு குவாலிட்டி கொஞ்சம் எனக்கு மாதிரி ஒரு லோவாக ஃபீல் ஆகும். நான் நெகட்டிவிட்டி வந்து கடைசியாக சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பெரிய அட்வான்டேஜ்னா இந்த TFT டிஸ்பிளே தாங்க. ஸோ Gen 3ல ஃபர்ஸ்ட் வந்த மாடலில் பார்த்தீங்கன்னா LCD கன்சோல் தான் கொடுத்துருந்தாங்க. தென் சடனாக பார்த்தீங்கன்னா TFT கன்சோலுக்கு வந்து TFT கிளஸ்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்ல. ஏன்னா LCD வாங்கினதுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ என்னடா இது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்களே இப்போன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லி லோடட் வித் எலக்ட்ரானிக்ஸ்ங்க. இது வந்து ஒரு டியூக் 390 இன்ஸ்பயர் பண்ண மாதிரி மோட்ஸ் இருக்குது, தென் குவிக் ஷிஃப்டர் இருக்குது, தென் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இது வந்து போக கன்சோல் பற்றி சொல்கிறேன். ஈவன் இந்த கில் ஸ்விட்ச் டிசைன் கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட சூப்பர் டியூக் இன்ஸ்பயர் பண்ணி ஸோ இந்த கில் ஸ்விட்சை பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன் பண்ணுறது. தென் வண்டி ஆன் பண்ணுற ஸ்விட்ச் இது. தென் அகைன் ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி ஆஃப் பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ், ஒரு நல்ல சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட TFT கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சஸ் இருக்குது. தென் இது வந்து ஹசார்ட் லைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இண்டிகேட்டர், தென் ஹாரன் எல்லாமே இதில் இந்த சப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. ஹேண்டில் பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி வைடாக இருந்தாலும் வளைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு தன்மை உள்ளது. ஒரு மாதிரி நல்ல ஃபீலுங்க உண்மையிலேயே. ஈவன் கண்ணாடி என்கிட்ட இல்லை, கண்ணாடி வந்து நான் ஊற்றி வச்சிருக்கேன். கண்ணாடி கூட ஒரு பில்ட் டிசைன் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பழைய வீடியோஸில் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஸோ கண்ணாடி கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த நட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்தது தான். ஸோ இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மான்ஸ்டரான பாட்டுங்க. ஸோ சூப்பர் டியூக் இருக்குதுமா, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஃபுல்லாகவே பண்ணது. ஒரு மாதிரி
பயங்கரமான ஃபீல் கொடுக்கும். யாருக்காச்சும் சூப்பர் டியூக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தால் டியூக் 390 இல்லை 250க்கு போங்க, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ கைஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து WP அபெக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஃப்ரேம் இந்த சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஒரு சூப்பர் டியூக்கை வந்து கம்பேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே நல்ல ஃபீச்சருங்க. இது நான் ட்ராக்ல ஓட்டியிருக்கேன், ஸ்ட்ரீட்டில் ஓட்டியிருக்கேன். ட்ராக்ல அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், இந்த கார்னரிங் பண்ணும்போது சரி, இது பண்ணும்போது சரி, உண்மையிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ட்ராக்கும் நல்ல ஒரு பைக். ட்ராக்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த பைக் வச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்லாவே ஒரு ஸ்டேபிளான பைக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கார்னரிங் பண்ணும்போது சரி, அது ஒரு சஸ்பென்ஷன் வேற லெவலுங்க உண்மையிலே. வேற மாதிரி ஸோ கைஸ் ஈவன் இந்த சீட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லிப்பரி ஃபீல்லாம் இல்லை, நல்ல ஒரு grip கொடுக்குறது. இந்த டேங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிப் ஆகி போகிற மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு grip தான். லாங் ரைட்ஸும் நான் இதை ஓட்டியிருக்கேன், நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து 10,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருக்கோம். ஸோ லாங் ரைட்ஸ் ஓட்டியிருக்கேன். பட் இதில் ஒரு லாங் ரைட்ஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஈவன் இந்த டெயில் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா Gen 2ல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் நிறைய பேர் வந்து கை வச்சிடறாங்கன்றதுக்காக இது ஒரு சேஃப்டிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னாலும் இதில் யாரும் கை வச்சு உடையக்கூடாதுக்காக இந்த சேஃப்டி ஃபீச்சர் இது. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல பார்த்து பில்ட் பண்ணதுங்க இதெல்லாம். ஸோ கைஸ் ஈவன் இந்த ஹசார்ட் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். இப்போலாம் நிறைய வண்டியில் வந்துச்சு, அது இருந்தாலும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு சுவிட்ச் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம வண்டியை ஆஃப் பண்ணாலும் ஹசார்ட் லைட் எரியும். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண முடியாது, வண்டியை ஆன் பண்ணி தான் வந்து இந்த ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கப்புறம் இந்த மட்கார்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தான். ஸோ மட்கார்டு வரும். டயருக்கு பார்த்தீங்கன்னா அகர் மட்கார்டு வராது. ஸோ அது ஒரு நம்மளுக்கு பெரிய ஒரு மைனஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குங்க. பேசஞ்சர் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், நம்ம பின்னாடி பிடிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளுக்கு வந்து அண்டர் பெல்லி வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. Gen 2ஓட அண்டர் பெல்லி நம்மளுக்கு வந்து Gen 3க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ரேடியேட்டர் ஃபேன் கூட நம்மளுக்கு வந்து கேர்வாக கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நிறைய கல் மண் அடிக்கும்ன்றதுக்காக இதை கேர்வாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அதுவே சேஃப்டி இருக்குது. நம்மளுக்கு வேணா நம்ம சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரிட் மாதிரி போட்டுக்கலாங்க. இது ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து நம்ம கேட்கும். எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குங்க. ஸோ பழைய எக்ஸாஸ்ட் நோட்டோட கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. Gen 2ஓட Gen 3 வந்து நிறைய எக்ஸாஸ்ட் வந்து டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் பார்த்து பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, பாடியோட ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ். இந்த பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டியூக் வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பில்ட் குவாலிட்டி, இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டியூக் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ கைஸ் அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 2,70,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த பைக் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான், உண்மையிலே வர்த்து தான். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ தென் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினோட ஹீட்டுங்க. இன்ஜினோட ஹீட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த மாதிரி கால் வச்சுருக்கோம்னா இதோட ஹீட் வந்து எனக்கு இந்த காலில் தெரியும். ஸோ நம்ம ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வந்து ஒரு ட்ராக்கோ போட்டு போகிறோம்னா ஹீட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ஒரு நீங்கள் வெயிலில் ஓட்டுறீங்க, வெயில் சீசனில் ஓட்டுறீங்க அப்படின்னா நல்லாவே ஹீட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனுங்க. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா above 6,000 RPM மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது எல்லா டியூக்ல இருக்கிறது தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு மாதிரி வீக்கான குவாலிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. கம்பேர்ட் டு Gen 2ல பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஆடுற மாதிரி ஃபீல் இருக்குது. யாராவது பிடிச்சி நல்லா ஃபோர்ஸ் ஹெல்த்தானா உடஞ்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கும் இந்த சைடு கேப்புக்கும் இந்த கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நான் நிறைய வண்டியில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஏன் வண்டியில் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் நான் சில வண்டியில் பார்த்தேன், சில வண்டியில் இப்படி இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சில பேருக்கு இந்த டிஸ்பிளே வந்து இப்படின்னு ஆடும். ஸோ அது லூஸ் ஆகிடுது, அது ஒரு பெரிய நெகட்டிவ். அப்படியா விஷயம். ஸோ கைஸ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட்ஸுங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர் தெரியாது. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு பவர் கம்மியாக தான் தெரியுது. பட் பார்க்க அழகாக இருக்குது, இந்த டிஆர்எல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. பட் இதோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் மெயினாக பார்த்தீங்கன்னா நைட் ரைட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கும் நான் நைட் ரைட் பண்ணும்போது. ஸோ இந்த லைட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பத்தாதுங்க, நம்ம வந்து ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நான் லாங் ரைட்ஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணேன்னா இந்த சீட் வந்து உண்மையிலே ஒரு வந்து லாங் ரைட்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக கேட்டிங்கன்னா உண்மையிலே கம்ஃபர்டபுள் இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு சின்ன தலகாணி வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு வந்து லாங் ரைட்ஸுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் இல்லை. தென் பில்லியன் ரைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இல்லைங்க. நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து டயர் அகர் இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த டயர் அகர் இல்லாதனால உங்களுக்கு மழை பெய்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நீங்கள் அடிக்கிற இந்த சேருலாம் உள்ள வரைக்கும் போயிடும்.
ஸோ இப்போ வண்டி நான் வாஷ் பண்ணியிருக்கேன். டயர் அகர் இல்லாதனால நம்மளுக்கு வந்து சேர் உள்ள வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த ஈவன் இந்த டிஸ்க் பேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணு சேர்ந்த மாதிரி சேர் மாதிரி இருக்கும். ஸோ டயர் அகர் இருந்தால் நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து காப்பாற்றிருக்கும். ஸோ இது இல்லாதனால ஃபுல்லாக சேராக இருக்கும். அது ஒரு பெரிய நெகட்டிவ். ஏதாவது தண்ணியில் நம்ம ஓட்டுறோம் இல்லை நம்ம வந்து மலையில் ஓட்டுறோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா டிஸ்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாயிடும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாயிடும். இங்கே டயர் அகர் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்தது. ஸோ இதால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ்னா நம்மளுக்கு வந்து முதுகுலலாம் எதுவும் தண்ணி அடிக்காது. ஸோ நம்ம இங்கே கால் வைக்கிறதுனால நம்ம இங்கே கால் வச்சிருக்கிறதுனால இந்த டயரில் இருக்க சேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலுக்கு மட்டும் கொஞ்சம் சேர் அடிக்கும். கால் மட்டும் கொஞ்சம் அழுக்காயிடும் நம்மளுக்கு. தென் முதுகுலாம் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடிக்காது. முதுகுலாம் அடிக்காது, காலுக்கு மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு சேர் அடிக்கும். ஸோ அவ்வளோங்க. இன்னொரு மிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் கிட்ட ஒரு டிக் டிக் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ இன்ஜின் கிட்ட டிக் டிக் டைமிங் செயின் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அது இந்த ஜென்னில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பட் அது வந்து நார்மல் இன்ஜின் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. நானும் போய் ஷோரூம்லேயே விசாரிச்சிட்டேன். பட் அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நார்மலான சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. தெரிஞ்சா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் தென் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீல் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் வந்து கன்சோல் மீட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், லைட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஸோ இவ்வளோ தான் லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டோமீட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆயில் இண்டிகேஷன், தென் இன்ஜின் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வண்டியோட டெம்பரேச்சர், தென் கியர் பாக்ஸோட இண்டிகேஷன், ஆர்பிஎம், ஏபிஎஸோட எல்லாமே இதிலே காமிச்சிடும். தென் அதுக்கப்புறம் டேட்டு, ஓடோமீட்டர் இது நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மோட் இருக்குது, ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்கும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் வால்பேப்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வேறு எதுவும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. வெறும் டீம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். தென் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரோட் இருக்கும். தென் வந்து சூப்பர் மோட்டோ இருக்கும். பின்னாடி மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், முன்னாடி ஆஃப் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ வந்து கூலண்ட்டு நம்மளோட ரேடியேட்டர் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ரேஞ்சு, தென் பேட்ரி. இதுக்காக தான் நான் வந்து டெக்னாலஜி லோடட் வண்டி சொன்னேன். ஸோ பேட்ரி எவ்வளோ வோல்ட்டில் இருக்குது, தென் ஓடோமீட்டர், சர்வீஸ் எத்தனை சர்வீஸ் கிலோமீட்டரில் ஒன்றுன்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு டியூ பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர்ஸில் வண்டி விடணும். தென் டேட்டும் காமிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வார்னிங், என்னென்ன வார்னிங் இஷ்யூஸ் இருக்குது பைக்லன்னு சொல்லி இதுவும் காமிக்கும். ஃபியூல் வார்னிங், தென் அதுக்கப்புறம் கில் ஸ்விட்ச் வார்னிங். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப் இன்ஃபோ, என்ன ட்ரிப் ஓட்டியிருக்கோன்றதுக்காக. அதுக்கப்புறம் நேவிகேஷன் இருக்குது. தென் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து நம்ம என்ன ஃபேவரட்ஸ்னு வச்சுக்கலாம். தென் குவிக் செலக்டருக்கு வச்சுக்கலாம். குவிக் செலக்டர் என்னென்னா நம்மளுக்கு பட்டுன்னு வந்து ஏதாச்சும் நம்ம இந்த மேல் பட்டன் அழுத்தினா என்ன வேணும், என்ன ஆப்ஷன் வேணுன்றது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா குவிக் செலக்டரில் மேலே வந்து ரைட் மோடும் கீழே ஆடியோ வச்சுருக்கேன். தென் கனெக்டிவிட்டி, நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன், தென் குவிக் ஷிஃப்டருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இருக்குது. ஸோ அப் ஷிஃப்ட்டும் இருக்குது, டவுன் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இது வேணுன்ற போது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் ஷிஃப்டர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சருங்க. ஏன்னா Z900 பழைய மாடல்லே பார்த்தீங்கன்னா, இப்போ வர மாடலில் Z900 வந்து குவிக் ஷிஃப்டர் இருக்குது. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டரே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மால் பைக்கில் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். குவிக் ஷிஃப்டர் வந்து அப் ஷிஃப்ட் இருக்குது, டவுன் ஷிஃப்ட் இருக்குது. இது வேணுன்ற போது ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிட்டியில் ஓட்ட மாட்டேன், ஹைவேஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். தென் ஷிஃப்ட் லைட், ஈவன் ஷிஃப்ட் லைட் கூட உங்களுக்கு எத்தனை ஆர்பிஎம்ல லைட் வந்து பிளிங்க் ஆகணுன்றது கூட இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் கிளாக், டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கு வேறு லாங்குவேஜ் வேணும்னா கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குவிக் ஷிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ 2 கியர் மட்டும் நம்ம வந்து குவிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரு லேகே இல்லை. அதுவே வந்து பைபாஸ் ஆகி கட் ஆகி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கியரை மாற்றுது பார்த்தீங்களா. தென் அதுக்கப்புறம் நம்ம குவிக் ஷிஃப்டர் போடுறதுனால ஒரு என்ன ப்ளஸ்னா எக்ஸாஸ்ட் வந்து அப்படியே பாப்பாவுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கும்போது. இது பாருங்களேன், இப்போ போயிட்டே இருக்கோம். 2ஆவது கியர் போட்டாச்சு, 3ஆவது கியர் மாற்றுறேன். நான் கிளச்சு பிடிக்கல எதுவும் பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். 4th கியர், 5th கியர், 6th கியர். ஒரு லேகே இல்லாமல் அது ஒரு மாதிரி பட்டுன்னு மாற்றுது. இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ண போகிறோங்க. ஒரு எக்ஸாஸ்ட்டு பாப்பாவுங்க. நம்ம வந்து ஒரு 3-4 கியர் மேலே போயிட்டோன்னா அது வந்து எக்ஸாஸ்ட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாப்பிங் சவுண்ட் வரும். இந்த இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. உண்மை டம் 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 சொல்லிட்டு வெடிக்கிற சவுண்ட் வருங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல தொட்டுக்கோங்க. உங்கள் அன்பாக ரூபாய் கொடுத்துடுங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விஷயம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எதுவும் மிஸ் பண்ணலை. ஸோ நம்ம ஃப்ளாஷ் ஃபேமிலி 10K ஃபேமிலி கிட்ட தொட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச்சுங்க. அடுத்த பக்கம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.